பிளானே இல்லாமல் இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணி வந்தேன் பார்ட்னர். என்ன பண்ணி பார்க்குறீங்களா? சோமேஸ்வரம் கோயில், அல்சூர். எப்படி பிளான் இல்லாமல் வந்து பார்க்குறீங்களா பார்ட்னர்? ஆக்சுவலி கிளைம் பேஸ் போனேன். சரி மழை வந்துடுச்சிங்கன்னா ஒதுங்கலான்னு பார்த்தேன். பக்கத்தில் பார்த்தா கோயில் இருந்துச்சு. சரிடா இந்த கோயிலுக்கே வந்துடலான்ட்டு ஒதுங்கின மாதிரி ஆச்சு, கோயிலை பார்த்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்படியே வந்துட்டேன். சரியான மழை பார்ட்னர். ஆனால் இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. இந்த மலை கூடயே கோயிலை தரிசனம் பார்க்கறது செம ஃபீல். ஒரு மாதிரி மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் பார்ட்னர், இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பழமையான கோயில். பெங்களூர்லேயே பழமையான சிவன் கோயில் இது. இந்த கோயிலை கட்டினது யாருன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்டாங்களா அந்த கோயிலை. அது மட்டும் இல்லை, கெம்பேகோடா இல்லையா, பெங்களூர் கட்டினார் இல்லையா, அவரோட கனவுல சிவபெருமான் தோண்டி இந்த கோயிலில் புதையலுன்னு சொன்னார்னு ஒரு வரலாறு இருக்குது. பட் எந்த ஒரு தெரியல. ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு புராண கதையும் இங்கே இருக்குது. சிவபெருமான் தரிசனம் அப்படியே ஆச்சு. அப்படியே சும்மா இருக்க முடியுமா? அதை சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு தியானம் ஒன்று போட்டாச்சு சிவபெருமான் நினச்சி. கோயில் பிரசாதமாக பொங்கல் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லாவே. ஓகே பாட்டார், நீங்கள் யாருன்னா பெங்களூர் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள். செம்ம ஃபீலிங்காக இருக்கும். தமிழ்நாடு கோயில் மாதிரி ஃபீல் வரும். நெக்ஸ்ட் டைமு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெங்களூர் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க, ஓகேவா? சரி பாண்டார், எனக்கும் டைம் ஆச்சு. கிளீன் பேஸ் கிளம்பணும். நானும் அப்படியே கிளம்புறேன், நீங்களும் அப்படியே கிளம்புங்க. பாய் பாய்.